உனக்குள்ளே இருக்கின்ற என்னே என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற என்னே என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. நம்பிக்கை நிலையானதோ, விசுவாசமுள்ளில் பெரிதானதோ, நம்பிக்கை நிலையானதோ, விசுவாசமுள்ளில் பெரிதானதோ, அவர் எனக்குள் இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவதே, வலக்கரம் தாங்குவதே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுத்தத்தால் உன்னில் எதிரானாரோ, சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ, சுத்தத்தால் உன்னில் பகையானாரோ, வல்லவரேசு இருக்கின்றார், வலக்கரம் தாங்குவார் கலங்காதே, வலக்கரம் தாங்குவார் கலங்காதே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, உனக்குள்ளே இருக்கின்ற உன்னேசு என்றும் பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற எனக்குள்ளே தைரியமா சொல்லுங்க. இயேசு ஆமென். என்றும் இயேசு என்று பெரியவரே, எனக்குள்ளே இருக்கின்ற இயேசு என்றும் பெரியவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, அன்பினாவியே, அன்பினாவியே, அபிஷேகம் இன்று தாருமே. கரம் தட்டி. பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, கண்மலை தடாகமாக வேண்டுமே, பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டுமே, கண்மலை தடாகமாக வேண்டுமே, கற்பாறை நீருற்றாக வேண்டுமே, கற்பாறை நீருற்றாக வேண்டுமே, மரபுகள் யாவும் தணிய வேண்டுமே,
வரம்புகள் யாவும் தணிய வேண்டுமே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே உணர்ந்து பாடுங்க. அன்பினாவியே அன்பினாவியே அபிஷேகம் என்று தாருமே. அன்பினாவியே அன்பினாவியே அபிஷேகம் என்று தாருமே. ஜனத்தின் மேலே அசைவாட வேண்டுமே. ஜனத்தின் பாவம் உணர்த்த வேண்டுமே. ஜனத்தின் மீது அசைவாட வேண்டுமே. ஜனத்தின் பாவம் உணர்த்த வேண்டுமே. ஒழுங்கின்மை மாற வேண்டுமே. ஒழுங்கின்மை மாற வேண்டுமே. வெறுமை நிறைவாக வேண்டுமே. வெறுமை நிறைவாக வேண்டுமே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே அன்பினாவியே அன்பினாவியே அபிஷேகம் என்று தாருமே. அன்பினாவியே அன்பினாவியே அபிஷேகம் என்று தாருமே. உள்ளத்தில் ஆறுதல் வேண்டுமே. வாழ்விலே மாறுதல் வாழ்விலே மாறுதல் வேண்டுமே. உள்ளத்தில் ஆறுதல் வேண்டுமே. வாழ்விலே மாறுதல் வேண்டுமே. ஊழியத்தில் எழுப்புதல் ஊழியத்தில் எழுப்புதல் வேண்டுமே. பாலிடங்கள் பாலிடங்கள் அரண்மனையாகவே ஊழியத்தில் எழுப்புதல் வேண்டுமே. பாலிடங்கள் அரண்மனையாகவே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே அன்பினாவியே அன்பினாவியே அபிஷேகம் என்று தாருமே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே அன்பினாவியே அன்பினாவியே அபிஷேகம் என்று தாருமே. ஆவிலே அக்கினி வேண்டுமே. உள்ளத்திலே ஜீவநதி ஓடவே. ஆவிலே அக்கினி வேண்டுமே. உள்ளத்திலே ஜீவநதி ஓடவே. பெருங்காற்று முழக்கம் பெருங்காற்று முழக்கம் வேண்டுமே. இருக்கும் இடம் அசைய வேண்டுமே. பெருங்காற்று முழக்கம் வேண்டுமே. இருக்கும் இடம் அசைய வேண்டுமே. ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே அன்பினாவியே அன்பினாவியே அபிஷேகம் என்று தாருமே. கரம் தட்டி ஆமே. அன்பினாவியே அன்பினாவியே அபிஷேகம் என்று தாருமே. வல்லமை வரங்கள் வேண்டுமே. சொல்லவும் வாக்குகள் வேண்டுமே. வல்லமை வரங்கள் வல்லமை வரங்கள் வேண்டுமே. சொல்லவும் வாக்குகள் வேண்டுமே. கள்ளக்கபடு மாற வேண்டுமே. கள்ளக்கபடு மாற வேண்டுமே. உள்ளத்தே வேத அன்பு ஊற்றுமே. உள்ளத்தே வேத அன்பு ஊற்றுமே. கரம் தட்டி ஆமே. ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே அன்பினாவியே அன்பினாவியே அபிஷேகம் என்று தாருமே. ஏசப்பா ரொம்ப நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் செய்திக்கு ஆதாரமாக 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7வது வசனம் முதல் 9வது வசனம் வரை. எல்லாரும் எடுத்தாச்சா?
அன்றியும் மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? சோதரமாப்பா, தகப்பனே மக நன்றி சுவாமி, நன்றி அப்பா. நீங்கள் எங்களோடு கூட பேசுங்கப்பா, எங்களோடு உறவாடுங்கப்பா. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. தகப்பனை, உம்முடைய கரத்தில் எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களை ஆளுகை செய்யுங்க, வழி நடத்துங்கப்பா. எங்களோடு கூட பேசுங்கப்பா, எங்களோடு உறவாடுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே 7வது வசனத்தில் பார்க்கிறோம், அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய செய்தியின் தலைப்பு முள்ளு. ஹல்லேலூயா, ஆமேன். இன்னைக்கு நிறைய காரியங்கள் நம்மளை குத்தி கொண்டே இருக்கிறது, நம்மளை உயர விடாம தடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த முள் இருக்கும்போது உயர விடாது, தரிசனத்துக்கு நேராய் நம்மளை செல்ல விடாது. என்னென்ன முள்ளு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு 4 காரியத்தை மாத்திரம் இன்னைக்கு தியானித்து நாம் ஜெபித்து கடந்து செல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். முதலாவது திருப்புவோமா? நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 9வது வசனம். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 9வது வசனம். நான் பரிபூரணம் அடைகிறதுனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனாலே திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் நல்ல ஒரு ஜெபம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. முதலாவது பரிபூரணம். பரிபூரணம் என்பது ஒரு ஆசீர்வாதம் தான். இந்த ஆசீர்வாதம் லிமிட்டுக்கு மேலே போகும்போது அது ஒரு முள்ளாய் மாறிவிடும். நல்லா கவனிங்க. நான் பாட்ட கேட்டேன், என்னப்பா பரிபூரணம் ஒரு முள்ளா? ஆமாப்பா, முள்ளு. ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். ஆசீர்வதிச்ச உடனே அடுத்து என்ன நடக்கும்? ஆசீர்வாதம் அதிகமாகிருச்சுன்னா அவரே சொல்றாரு, மறுதலிப்பு உண்டாகிரும். பரிபூரணம் அதிகமாகும் போது மறுதலிப்பு உண்டாகும். அதனாலதான் அவர் ஜெபிக்கிறார், என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளுங்கப்பா. ஹல்லேலூயா, ஆமேன். ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை கேட்கறது நல்லது, ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கறது நல்லது. உலக ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள் அவர் கொடுக்கணும். அப்பா கொடுக்குற ஆசீர்வாதங்கள் நமக்கு வேணும், கண்டிப்பா வேணும். ஆனா மிகவும் பரிபூரணம் அடையும் போது நம்முடைய ஆத்மா என்ன ஆகிறது? மறுதலிப்புக்கு நேராய் சென்று விடுகிறது. அதனால தான் எபிரேயர் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கிறோம். எபிரேயர் 6வது அதிகாரம் 6வது வசனம். மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால
கூடாத காரியம். நல்லா கவனிங்க. மறுதலிப்பு என்பது அப்படியே மறுபடியும் இயேசப்பாவை சிலுவையில் அறையிற மாதிரி. இந்த பரிபூரணம் அதிகமான உடனே, ஆசீர்வாதங்கள் அதிகமான உடனே, ஆண்டவரே என்னை வேலையை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க, ரைட்டு, ஆசீர்வதிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து ஜெப நேரம் குறைய ஆரம்பிச்சிடும், உபவாச நேரம் குறைய ஆரம்பிச்சிடும். நல்லா கவனிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பின்மாற்றத்துக்குள்ளே போயிடுவாங்க. இந்த பின்மாற்றம் என்பது எப்படி இருக்கும் தெரியுமா? ஆண்டவரைய மறுதலிக்கிற குணமாய் மாறிவிடும். ஒரு காலகட்டம் வரும், இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சது ஏன் பலத்தினால தான் சம்பாதிச்சேன், அந்த வார்த்தையும் வர ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா, ஆமேன். நல்லா கவனிங்க. எந்த நிலைமையில் ஆண்டவர் நம்மளை வைத்திருந்தாலும் நம் மன ரம்யமாக இருக்க கற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா, ஆமேன். மன ரம்யம் தாங்க நித்திய விருந்து. ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்காக நீங்க நன்றி செலுத்துங்க, கிருபைகளுக்காக நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஆமேன். நல்லா கவனிங்க. பரிபூரணம் என்பது முள்ளு. இந்த முள்ளு ஒரு மனுஷனுக்குள்ள இருந்துச்சு. வாசிப்போமா? 1 நாளாகமம் 26வது அதிகாரம் 16வது வசனம். 1 நாளாகமம் 26வது வசனம், 26வது அதிகாரம் 16வது வசனம். இது 2 நாளாகமாப்பா. 2 நாளாகமம் 26வது அதிகாரம் 16வது வசனம். பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி. நல்லா கவனிங்க. இங்க உசியா ராஜான்ற ஒரு ராஜாவை பார்க்கிறோம். இவன் முதலாவது தன்னுடைய வழிகளை கர்த்தருக்கு நேராக்கினதுனால அவனுடைய ராஜ்யபாரத்தை ஆண்டவர் பலப்படுத்திட்டாரு, நல்ல ஆசீர்வதிச்சிட்டாரு. ஒரு பரிபூர்ண ஆசீர்வாதம் உசியா ராஜாவுக்கு கிடைச்சிருச்சு. இந்த உசியா ராஜாவுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம் உண்டான உடனே அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் ஒவ்வொன்றா வருது பாருங்க. ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு பரிபூரணம் என்பது முள்ளு. இந்த பரிபூரணம் என்பது முள்ளு. நல்லா கவனிங்க, ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகளுக்கு நன்றி செலுத்தணும். அந்த கிருபையை குறித்து நீங்க மேன்மை பாராட்ட உங்களை அப்படியே அந்த நிலைமையிலே வச்சிருப்பார். ஹல்லேலூயா, ஆமேன், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த உசியா ராஜாவினுடைய இருதயம், அவனுடைய ராஜ்யபாரங்கள் பலப்பட்ட போது, பரிபூரணம் அவனுக்குள்ள உண்டான பொழுது அவனுடைய இருதயம் மேட்டிமையாயிருச்சு. இந்த மேட்டிமையானதுனால மீறுதல் உண்டாயிருச்சு. மீறுதல் உண்டானதுனால ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு துரத்தி தள்ளப்படுற அளவுக்கு அவன் காணப்பட்டான். ஹல்லேலூயா, ஆமேன். நல்லா கவனிங்க. இது ஒரு முள்ளு. அடுத்த ஒரு முள்ளை பார்ப்போம். அதே நீதிமொழிகள் 30வது அதிகாரம் அதே வசனம். நான் பரிபூரணப்படுகிறதுனால் மறுதலித்து வழங்காதபடிக்கும். நல்லா கவனிங்க. பரிபூரணம் என்பது ஒரு முள்ளு. ரெண்டாவது ஒரு முள்ளு நம்ம பார்க்கிறோம், தரித்திரம் என்பது முள்ளு. தரித்திரப்படுகிறதுனாலே திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும். ஹல்லேலூயா, ஆமேன். பரிபூரணம் என்பது ஒரு முள்ளு, ஜாக்கிரதையா இருக்கணும். அடுத்து தரித்திரம் என்பது முள்ளு. நல்லா கவனிங்க. தரித்திரம் என்பது ஒரு முள்ளு. நீதிமொழிகள்லேயே ஒரு வார்த்தையை பார்க்கிறோம். நீதிமொழிகள் 25வது அதிகாரத்தில், நீதிமொழிகள் 25வது அதிகாரத்தில் ஒரு மனுஷனுடைய வயல்வெளியை கடந்து போகும்போது அவனுடைய வயல்வெளியெல்லாம் முள்ளுக்காடாக இருந்ததுன்னு நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 33வது வசனம் 34வது வசனத்தை வாசித்தோமானா, 24 முள்ளுக்காடாக இருந்தது, காஞ்சரி மூடினது, கற்சுவர் இடிந்து கிடந்தது,
சிந்தனை பண்ணினேன், புத்தி அடைந்தேன். நல்லா கவனிங்க. அந்த 30வது வசனத்துல இருந்து பார்க்கிறோம், சோம்பேறியின் வயலையும் மதியனுடைய திராட்சை தோட்டத்தையும் கடந்து போனேன். நல்லா கவனிங்க. இவனுடைய வயல்வெளி முள்ளுக்காடா இருக்கு. இவன் என்ன செய்யறான்? படுத்து தூங்குறான். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. இந்த சோம்பர்த்தனம் தரித்திரத்தை உண்டாக்குகிறது. இந்த சோம்பல்தனத்தினால் அவனுக்கு என்ன நடந்துச்சு? அவனுடைய வயல்வெளி, அவனுடைய திராட்சை தோட்டம் எல்லாம் முள்ளுக்காடாக இருந்தது. இது ஒரு சாபம். தரித்திரம் என்பது ஒரு சாபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. நிறைய பேருடைய குடும்பங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பாருங்கள். ஒரு பணக்கார குடும்பமாக இருக்கும், ஐஸ்வர்யமான குடும்பமாக இருக்கும். தொடர்ந்து அவங்களுடைய நிலைமை கடைசியில் தரித்திர நிலைமைக்கு அப்படியே போயிடும். காரணம் என்னன்னு பாருங்க. அது ஒரு முள், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட முள். அது ஒரு சாபம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. எங்கள் ஊரில் ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தார். அவருக்கு ஏகப்பட்ட நிலங்கள், ஏகப்பட்ட சம்பாத்தியம். அவர்கிட்ட போய், அவர் ஒரு ரைஸ் மில் ஓனர். அவர்கிட்ட போய் நானும் எங்கள் அப்பாவும், நான் சின்ன வயசாக இருக்கும்போது அவர்கிட்ட போய் ஒரு சின்ன ஒரு உதவிக்காக போய் நின்றிருந்தோம். ஒரு அரசாங்க உதவிக்காக போய் நின்றிருந்தோம். அப்போ அவர் மேலே உட்காந்துருக்கிறாரு, நாங்கள் கீழே உட்காந்துருக்கிறோம். உட்காந்து எங்கள்கிட்ட பேசினார். பேசும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த பக்கம் நான் பார்க்குறேன், மில்லுக்குள்ளே பார்க்குறேன். ஒரு பெரிய அட்ல பலகை இருக்குது. அந்த பலகையில் பூரா பித்தளை பாத்திரங்களாக அடுக்கி இருக்கு. அவர் பெரிய ஐஸ்வர்யவான். எங்கிட்டு பார்த்தாலும் நிலங்களை வாங்கி வாங்கி போடுறாரு. காரணம் என்னன்னா, அடகுக்கு வர்ற ஜாமான் எல்லாத்தையும் வாங்கி வாங்கி வைப்பார். வாங்கி வைக்கிற ஜாமான அடகு முழுங்கி போச்சுன்னு சொல்லிடுவார். இப்படியே சம்பாதிச்சாரு. அப்போ நானும் எங்கள் அப்பாவும் உட்கார்ந்துருக்கும்போது ஒரு முடி திருத்துறவர், சேவிங் பண்ணுறவர், அவர் அவர்கிட்ட, ஐயா எனக்கு ஒரு 5 ரூபா கடன் கொடுங்க. நல்லா கவனிங்க. எனக்கு ஒரு 5 ரூபா கடன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இதை நானும் எங்கள் அப்பாவும் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அவர் சொல்கிறாரு, எப்பா 5 ரூபா நான் உனக்கு கடன் கொடுக்கணும்னா அதுக்கு ஈடா நீ என்ன கொடுத்துட்டு போவ அப்படின்னாரு. ஐயா கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லையா, நீ உன் சேவிங் செட்டை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போ, 5 ரூபாயை வாங்கிட்டு போ. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இதை கொடுத்துட்டு போ, நீ இதை வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னார். எங்கள் அப்பாவுக்கு அப்படியே ஒரே சாக்கு. வந்தார், எப்பா பாத்தியாப்பா அந்த மனுஷனை பாத்தியாப்பா. இன்னைக்கு பாருங்க, எந்த பிள்ளைகளுமே எந்த சொத்துமே அங்கே யாருக்கும் அவங்களுக்கு இல்லை. தரித்திர நிலைமைக்கு போயிட்டாங்க. கடைசி நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அலைஞ்சாங்க. ஹல்லேலூயா. தரித்திரம் என்பது ஒரு வழிப்போக்கனை போல வரும். வறுமை ஆயுதம் அணிந்தவனை போல வரும். தரித்திரம் என்பது ஒரு முள்ளு. ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17வது 18வது வசனத்தில் பார்த்தோமானா, அங்கு பின்பு அவர் ஆதாமை நோக்கி செவி கொடுத்து, புசிக்க வேண்டாம் என்று நான் விளக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். வருத்தத்தோடு அதன் பலனை அறுப்பாய், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். இங்க முள் என்பது ஒரு சாபத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அதை அசட்டை பண்ணுவோமானால் அது சாபமாகிய முள்ளாய் வந்து மாறும். ஹல்லேலூயா, ஆமென். முள் என்பது குத்தி கொண்டே இருக்கும். அது நம்முடைய வாழ்க்கையை உயர விடாது. அது நம்மை முன்னேற்ற பாதையில் செல்ல விடாது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தேவ பிள்ளைங்க. ஹல்லேலூயா, ஆமென். சாபம் என்கிற முள்
இந்த முள்ளைத்தான் அப்பா கல்வாரி சிலுவையில் நமக்காக ஏற்றுக்கொண்டார். வாசிப்போமா? கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனோ சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாயி நியாய பிரமாணத்தின் சாபத்தினின்று நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சாபமாகிய முள்முடியை அவர் தலைமையில சுமந்தார். என் பிள்ளைங்க இந்த சாபத்துக்குள்ள இருக்கக்கூடாது. சாபமாகிய முள்ளு என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை குத்தக்கூடாது. ஹல்லேலூயா, ஆமென். தன்னுடைய சரீரத்தில் தன்னுடைய தலையில் அந்த குத்துகளை ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. 3 விதமான முள்ளை பார்த்தோம். 4வது ஒரு முள்ளை பார்ப்போம். அதே 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கிறோம். இப்படிப்பட்டவைகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களிலே அன்றி வேறொன்றிலும் மேன்மை பார். நல்லா கவனிங்க. இதைத்தான் 9வது வசனத்தில் சொல்கிறோம். பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். நல்லா கவனிங்க. பலவீனம் என்பது ஒரு முள்ளு. சொல்லுங்க, வரிசையாக சொல்லுங்க. முதலாவது என்ன பார்த்தோம்? பரிபூரணம் என்பது ஒரு முள்ளு. எச்சரிக்கையாக இருக்கணும். பரிபூரண ஆசீர்வாதங்கள் நமக்கு வருதா, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அதே நேரம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு தேவாலயத்தில் காணிக்க போடுற இடத்துல அப்பா உட்காந்துருக்கிறாரு. அப்போ நிறைய பேர் அவங்களுடைய பரிபூரணத்தில் இருந்து கொண்டு வந்து போட்டாங்க. அதையும் அப்பா பார்த்தார். அப்போ ஒரு ஏழை விதவை தனக்கு இருந்த எல்லாவற்றையும் கொண்டு வந்து போடும்போது பாருங்க, அப்பா சொல்கிறாரு, அங்கே பாரு, அவள் தான் அதிகமாக போட்டா. இவங்கெல்லாம் போட்டது பரிபூரணத்தில் இருந்து கொண்டு வந்து போட்டாங்கப்பா. ஆனால் அவளோ தன் மனப்பூர்வமாய் தனக்கு உண்டானது எல்லாம் போட்டா. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அப்பா விரும்புகிறது அதுதான். நம்முடைய மனப்பூர்வத்தை அப்பா விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஆமென். அப்பாவுடைய பார்வையில் நம்ம கனம் பெற்றவர்களாய் மாறணும். ஹல்லேலூயா. இங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நம்முடைய பலவீனம் என்பது ஒரு முள்ளு. ஆமென், ஹல்லேலூயா. இது என்ன செய்யும் தெரியுமா? சங்கீதம் 94வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்தோமானா, சங்கீதம் 94வது அதிகாரம் 18வது வசனம். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த பலவீனம் என்பது வந்துருச்சுன்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை சறுக்க பண்ணிரும். அதனால தான் பாருங்க, சாலமோனுடைய வாழ்க்கையில் சாலமோனுக்கு ஒரு பலவீனம். எப்பா வேண்டாம்ப்பா அப்படின்னு சொன்ன காரியத்தை இவர் செய்தார். அநேக ஸ்திரீகள் மேலே ஆசை வைத்தார். கண்ணுக்கு உண்டானவைகள் எல்லாம் இச்சிக்க ஆரம்பித்தார். அதனால அந்த ஸ்திரீகள் உள்ள வந்தாங்க, அவருடைய இருதயத்தை வலிவி போக பண்ணினாங்க. கால் சரிக்கிருச்சு. ஹல்லேலூயா, ஆமென். ஒரு மனுஷனுடைய பலவீனம் அவனை சறுக்க பண்ணும். அதே மாதிரி தான் சிம்சோனுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். சிம்சோனுடைய வாழ்க்கையில் ஒரு சறுக்குதல் உண்டாயிருச்சு. தரிசனத்தை இழந்துட்டான். நல்லா கவனிங்க. ஒரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையில் இந்த முள்ளுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த பலவீனம் என்கிற முள்ளு ரொம்ப மோசமான முள்ளு. ஹல்லேலூயா, ஆமென். இந்த முள்ளு மோசமான முள்ளு. யாரையும் விழ தள்ளிரும். இந்த சிந்தனைக்குள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால், இந்த சிந்தனைக்குள்ளே இந்த பலவீனப்படுத்தும் கிரியைகள் உள்ளே வந்துருச்சுன்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையவே உயர விடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேன்மையான இடத்துக்கு போக விடாது. ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க விடாது. உயர விடாது. அதை குட்டிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, அதை என்னை குட்டி நான் உயராதபடிக்கு, மேன்மை நிமித்தம் நான் உயர்த்தாதபடிக்கு என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. இந்த பலவீனப்படுத்தும்.
இந்த பலவீனப்படுத்தும் ஆவி ஒரு பிள்ளைக்குள்ளே போகும்போது அவருடைய வாழ்க்கையை ரொம்ப மோசமாக்கிறோம். அதனால தான் ஏசப்பா பாருங்க, அந்த பலவீனப்படுத்தும் ஆவியை விரட்டும் போது தான் அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடந்துச்சு. ஹல்லேலூயா, ஆமென். பலவீனம் என்பது ஒரு முள்ளு. இந்த முள்ளெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது நம்மளை குத்தாமல் இருக்கணும்னா நம்ம ஒரு காரியம் செய்யணும். வாசிப்போமா? எரேமியா 9வது அதிகாரம் 24வது வசனம். எரேமியா 9வது அதிகாரம் 24வது வசனம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளின் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. இந்த முள்ளு என்னதான் முள்ளு இருந்தாலும் இந்த முள்ளெல்லாம் நம்ம உதறி போட வேண்டுமானா ஒவ்வொரு நாளும் அப்பாவுடைய கிருபையை குறித்து மேன்மை பாராட்டணும். ஹல்லேலூயா. அவருடைய நியாயத்தை குறித்து நம்ம மேன்மை பாராட்டணும். அவருடைய நீதியை குறித்து நம்ம மேன்மை பாராட்டணும். அவர் நமக்கு செய்த அதிசயங்களை நினைத்து நம்ம மேன்மை பாராட்டணும். இப்படிப்பட்டவைகளின் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அதனால தான் தேவ மனுஷனாகிய பவுலுக்கு சொன்னார், எப்பா என்ன முள்ளு குத்துனாலும் அந்த முள்ளை எடுத்து போடலை. அவர் பாருங்க சொல்கிறார், 3 தடவை சொல்கிறார், எப்பா முள்ளை எடுத்து போடுங்க, என்னை முள்ளா குத்துதுப்பா. ஹல்லேலூயா. இன்றைக்கி வீட்டில் நீங்கள் குடும்பத்தில் கூட சொல்லலாம், என் புருஷனே என்னை குத்துன்னு குத்துறாரு, ஒவ்வொரு வார்த்தையினால் குத்துறாரு. ஏன் நாத்தனார் பயங்கரமாக பேசுகிறாங்க, நான் இல்லாததையும் பொல்லாததையும் என்னை சொல்கிறாங்க, சொல்லலாம். நல்லா கவனிங்க. என்ன இருந்தாலும் இந்த முள்ளுகள்லாம் குத்தாமல் இருக்கணும்னா, நீங்கள் சேஃப்டியாக இருக்கணும்னா ஒவ்வொரு நாளும் அப்பாவுடைய கிருபைகளை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். அப்பா சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும்பா, கிருபை எனக்கு போதும்பா, ஓம் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் வழங்கும்பா. ஹல்லேலூயா, ஆமென். இதனால தான் சகரியாவில் சொன்னார், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா. அப்பாவுடைய ஆவியினால தான் ஆகும். எப்போ நமக்கு கிடைக்கும்? எப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மளை நிரப்புவார்? அவருடைய கிருபையை குறித்து மேன்மை பாராட்டும் போது. நல்லா கவனிங்க. ஏசப்பாவுக்கு பிரியமான ஆராதனை எங்கே இருக்கோ அங்கே தான் ஏசப்பா வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா, ஆமென். உங்கள் இருதயத்தில் ஆண்டவரை பக்தியுடன் பாடி நீங்கள் ஆராதனை செய்ய ஆரம்பிங்க, அப்பாவுடைய பிரசன்னம் உங்களை மூட ஆரம்பிக்கும். உங்களுக்கு என்ன முள்ளு உங்களை சுற்றி குத்தணும்னு காத்திருந்தாலும் அதுக்கெல்லாம் நீங்களாக்கி அப்பா விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அதனால தான் வேதம் கூறுகிறது, மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அப்பா யாரு? எனக்காக ஜீவனை கொடுத்த தெய்வம், எனக்காக ஜீவனை கொடுத்தவ. கல்வாரி சிலுவையில் சாபமாகிய முள்மொழியெல்லாம் தூக்கி சுமந்துட்டாரு. என் பரம்பரை சாபங்கள் இதோட நின்றும். நீங்கள் விசுவாசிக்கணும். என் குடும்பத்தில் தலைமுறையாக வருகிற சாபங்கள் இதோட நின்றும். அந்த முள் இனி தொடராது. விசுவாசிக்கணும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். அவருடைய கிருபையை குறித்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் துதிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. தேவ மனுஷனாகிய பவுலும் சீலாவும் பாருங்க, சிறைச்சாலையில் அடிபட்டு காயப்பட்டு கட்டி வச்சுட்டாங்க. கைகளில் விலங்கு, கால்களில் விலங்கு, தொழுமரத்தில் மாட்டி வச்சுட்டாங்க. நடுராத்திரியில் அவ்வளவு வேதனைகள் இருந்தாலும், அவ்வளவு முள்ளு மாதிரி அத்தனை சரீரத்தில் அத்தனை உபத்திரவங்களை அனுபவித்தாலும் அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கினாங்க. ஹல்லேலூயா.
பாடி துதி செய்ய தொடங்கின உடனே எல்லா கட்டுகளும் அறுந்து போயிடுச்சு. சிறைச்சாலை கதவும் திறந்துடுச்சு. ஹல்லேலூயா, ஆமென். அப்பா நம்மகிட்ட வெள்ளியும் பொண்ணும் எதிர்பார்க்கலைங்க. நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிற துதியை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் இருதயத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அப்பா, நீர் பாராட்டின கிருபைக்கு நன்றி அப்பா சொல்லுங்க. அவருடைய இரக்கங்களுக்கு நன்றி செலுத்துங்க. அவர் உங்களை நடத்தி வந்த அதிசயமான கிரியைகளை நினைத்து நன்றி செலுத்துங்க. நீங்கள் நன்றி செலுத்த 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 எந்த முள்ளும் உங்களை குத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒரு சேதமும் அணுகாமல் உங்களை பாதுகாப்பார். அதனால தான் இதை உணர்ந்து தேவ மனுஷனாகிய தாவீது சொல்லுகிறார், என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது உம்முடைய கிருபை என்ன தாங்குதுப்பா, உம்முடைய கிருபை என்ன தாங்குதுப்பா, உங்க கிருபை எனக்கு போதும்பா. ஹல்லேலூயா. அப்பாவுடைய கிருபை நமக்கு போதும். ஹல்லேலூயா. அப்பாவுடைய கிருபை நமக்கு போதும். அந்த கிருபை இருந்தாலே போதுங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவருடைய கிருபை குறித்து மேன்மை பாராட்டணும். மேன்மை பாராட்ட அப்பாவுடைய இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கும். ஹல்லேலூயா. இவைகளின் மேல் பிரியமாக இருக்கிறேன்னு அப்பா சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். நல்லா கவனிங்க. இந்த முள் ஒவ்வொரு நாளும் நம்மளை உயர விடாமல் தடுக்கிறதுக்கு வரும். நீங்கள் அப்பாவை துதிக்க ஆரம்பிங்க. நீங்கள் ஜெப நேரத்தை குறைக்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஜெபிக்கிறது நிப்பாட்ட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா முள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த முள் வேலை செய்யக்கூடாதுன்னா ஜெபிக்க ஆரம்பிங்க. தேவ சமூகத்தில் காத்திருக்கிற நேரத்தை அதிகமாக்குங்க. வேத வசனத்தை அதிகமாக உட்கொள்ளுங்க. இந்த வசனத்தின்படி நடக்க உங்களை ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஆமென். ஒவ்வொரு நாளும் அப்பாவுக்கு பிரியமாக நடக்க நல்லா கவனிங்க. ரொம்ப வருஷம் காத்திருந்து ஒரு பிள்ளை பெற்றிருக்கிறீங்க. என் சின்ன வயசில் என்னுடைய மகன் சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான், ஒரு தலைவலினால், எப்பா இந்த தலைவலி என்னால் தாங்க முடியலப்பா, இறுக்கி கயிறு வச்சு கட்டணும் போல இருக்குப்பா, என்னால் வேதனையை தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லுவான். சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என் மடியில் படுக்க வச்சு எனக்கு அழுகையாக வரும், கண்ணீர் சிந்துவேன். அவனுக்கு ஊசி குத்துவாங்க, அந்த ஊசி குத்தி எனக்கே குத்துற மாதிரி இருக்கும். நல்லா கவனிங்க. இதனாலேயே டாக்டர் என்ன சொல்லுவாங்க, எப்பா நீங்கள் வெளியே நில்லுங்கப்பா, நாங்கள் ஊசி போட்டுக்கிறோம். நல்லா கவனிங்க. ஒரு தகப்பனுக்கே, ஒரு பூமிக்குரிய இந்த தகப்பனுக்கே இந்த மாதிரி சுபாவம் இருக்குமானா, உங்களையும் என்னையும் ரத்தம் சிந்தி விலை கொடுத்து வாங்கின அந்த தகப்பனுக்கு உங்கள் மேலையும் என் மேலையும் எவ்வளவு பரிதாபம் இருக்கும். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு முள்ளு குத்தக்கூடாது. இந்த முள்கள் குத்தாதபடி அப்பா நம்மளை பாதுகாப்பார். அதனால தான் பார்த்தாரு, எப்பா என் பிள்ளைகளை இந்த முள்ளு குத்தக்கூடாதுப்பா, என் மேலே இந்த முள்ளை ஏற்று. தலையில முள் கிரீடம் சூடப்பட்டவராய் சிலுவையிலே தொங்கினார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஒரு நாளும் ஆசீர்வாதங்கள் பெருகின உடனே அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்முடைய இருதயத்தை விற்று போகக்கூடாது. அதனால தான் அப்பா சொல்றார், உன் ஐஸ்வர்ய விருத்தியானால் உன் இருதயத்தை அதன் மேலே வைக்காத, வச்சிடாதப்பா. ஐஸ்வர்ய விருத்தியாகும், அது மேலே உன் இருதயத்தை வச்சிடாதப்பா. அந்த இருதயத்தை வச்சவங்க பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. ஐஸ்வர்யத்து மேல இருதயத்தை வச்சவங்க அது ஊசியின் காதுல ஒட்டகம் நுழைகிறதுக்கு சமானம். ஹல்லேலூயா, ஆமென். என்ன ஆசீர்வாதங்கள் கொடுத்தாலும் ஆசீர்வாதத்து மேலே உங்க இருதயம் இருக்கக்கூடாது, அதை கொடுத்த கர்த்தர் மேலே இருதயம் இருக்கணும். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்த அப்பா மேலே உங்க இருதயம் இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் கூறுகிறது, அவருடைய கிருபை பூமியிலே. வாசிப்போமா மறுபடியும் எரேமியா 9வது அதிகாரம் 24வது வசனம், 23வது வசனத்திலிருந்தே வாசிக்கலாம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம்.
ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் என்று நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். அப்பாவை குறித்து மேன்மை பாராட்டுங்க. ஹல்லேலூயா, ஆமென். உங்கள் ஆசீர்வாதத்துக்கு நன்றி செலுத்துங்க. அப்பா கொடுத்துருக்கிற நன்மைகளுக்கு நன்றி செலுத்துங்க. அப்பாவை குறித்து மேன்மை பாராட்டுங்க. 4 பேர்கிட்ட உட்காடுறீங்களா, அப்பாவை குறித்து சாட்சி சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் கடந்து வந்த பாதைகளை அவங்களுக்கு சொல்லுங்கள். எப்படி ஆண்டவர் நம்மளை பாதுகாத்தார், எப்படி மீட்டெடுத்தார், அதை நற்சாட்சியாக சொல்லுங்கள். நீங்கள் பேச 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 கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வார்கள். அவர்கள் பேசுவதை கர்த்தர் உற்று கேட்பார்னு மல்கியாவில் பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம பேச பேச 2 பேர் ஒருமனப்பட்டு பேச பேச அப்பாவுடைய செவிகள் நமக்காக நம்ம பேசுறது என்னன்னு அப்பா கவனிச்சுக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. அப்பாவுடைய கிருபையை குறித்து மேன்மை பாராட்டுவோம். ஒரு நாளும் இந்த முள், பரிபூர்ணம் என்கிற முள், தரித்திரம் என்கிற முள், சாபம் என்கிற முள், பலவீனம் என்கிற முள் நம்மளை தாக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அப்பாவுடைய கிருபைக்கு அர்ப்பணிப்போமா? ஜெபிக்கும்படி எழுந்தோம், ஜெபிக்கும்படி எழுந்திருப்போம். சோதரமாப்பா, 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 நன்றி அப்பா, சோதரமாப்பா, நன்றி 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 ராஜா, நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி சுவாமி. சோதரமாப்பா, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, புது கிருபைகள் தினம் தினம் தந்து என்னை நடத்தி செல்பவரே, அனுதினமும் கரம் நீட்டி என்னை ஆசீர்வதிப்பவரே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே, பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாமல் கரம் நீட்டி தாங்கினே, பாதங்கள் சறுக்கின வேளையில் பதறாமல் கரம் நீட்டி தாங்கினீர், பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர், பாரமெல்லாம் நீக்கினீர், என்னை பாடி மகிழ வைத்தீர், என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே, என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே, இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றும் அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் கிருபையை கொடுக்கிறாரு. அப்பா உமக்கு நன்றி. இந்த கிருபைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், அதை குறிச்சே மேன்மை பாராட்டுவோம்.
இந்த பலிகள் மேல கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் நம்மள பரிபூரணத்தை குறித்து நம்ம மேன்மை பாராட்ட வேண்டாம். தரித்திரம் என்பது முள்ளு, இது நம்மளை குத்தி கொண்டே இருக்கும், உயர விடாது. இது சோம்பல்தனத்தை உண்டு பண்ணுவோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் தெளிவாய் இருப்போம், அனல் உள்ளவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோமா, அசதியாய் செய்யக்கூடாது, ஆர்வமாய் கனமாய் நினைத்து செய்யணும். அல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் அப்பாவுக்கு பிரியமாய் நடப்போம். அவருடைய கிருபையை குறித்து, நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுவோம். கிருபையை குறித்து மேன்மை பாராட்ட நம்முடைய வாழ்க்கையில கிருபை பெருக ஆரம்பிக்கும். நம்மளை மூடிக்கொள்ளுவார். எந்த முள்ளு நம்மளை குத்தாதபடி பாதுகாப்பா. நம்முடைய கண்கள் அவர் மேலேயே நோக்கமா இருக்கணும். உலக ஆசீர்வாதங்கள் மேல நம்முடைய இருதயம் வைக்க கூடாது. உலகத்தின் நன்மைகள் எல்லாம் ஒவ்வொரு நாள் வரும், ஒரு நாள் கடந்து போயிடும். நம்முடைய கண்கள் பூரா அப்பா மேல நோக்கி இருக்கணும். ஹல்லேலூயா. அப்பா சொல்றாரு, உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும்பா. என் கிருபை உனக்கு இருக்கும்போது உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். எந்த ஒரு நிலைமைக்குள்ள இருந்தாலும் அப்பா தட்டி கொடுப்பாரு. நீ என் மகப்பா, நீ என் மகப்பா, நீ எனக்கு பிரியமானவள்பா. ஹல்லேலூயா. இந்த பிரியமானவன்கிற வார்த்தை நமக்கு வேணும். தானியேலை குறித்து சொல்ல, நீ மிகவும் பிரியமானவன். நீங்க நம்மளை பார்த்து அப்பா சொல்லணும், நீ எனக்கு பிரியமானவனப்பா. அப்பாவிடத்துல இருதயத்தின் ஆழத்துல இருந்து கேட்பாமா, இந்த ஒரு வார்த்தை என்னைய பார்த்து சொல்லுங்கப்பா, இந்த ஒரு வார்த்தை என்னைய பார்த்து சொல்லுங்கப்பா. நீ எனக்கு பிரியமானவன் என்னைய பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. உமக்கு பிரியமாய் நடக்க கிருபை கொடுங்கப்பா. உமக்கு பிரியமாய் நாங்க நடக்க கிருபை கொடுங்கப்பா. உம்முடைய வேதத்தின் வெளிச்சத்துல நாங்க நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. உம்முடைய நீதி நியாயங்களை குறித்து மேன்மை பாராட்ட எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அந்த கிருபையை கொடுங்கப்பா. வர தடைப்பட்ட பிள்ளைங்களை கொண்டு வந்து சேருங்கப்பா. தகப்பனே உமக்கு நன்றி சுவாமி. இன்னும் அநேக ஆத்துமாக்களால சபையை நிரப்புங்க. விரைவில் சபை வேலைகள் நடக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆலயத்தின் கட்டுமான பணிகள் தடையில்லாமல் நடக்க கிருபை செய்யுங்கப்பா. நன்றி அப்பா. காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், உன் வாய்க்கால்களை நான் நிரப்புவேன்னு வாக்கு கொடுத்தீங்களப்பா. இந்த வாக்கு தத்தங்கள் ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும் ஐயா. சபைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிறைவேறட்டும். கிருபை செய்யுங்கப்பா. நன்மையும் கிருபையும் வாழ்க்கையில தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். அல்லேலூயா. உண்மையாகவே நாம் நிற்பதும் நிர்மலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு தெளிவாய் நம்மோடு கூட தேவதாசன் மூலம் பேசியிருக்கிறார். அநேக நேரத்தில் ஆசீர்வாதம் ஒரு முள்ளாய் மாறி விடுகிறது. அநேக நேரத்தில் நம்ம ஆசீர்வாதம் வேணும் வேணும்னு கேட்குறோம். ஆண்டவர் நம்முடைய ஜெபமாக தான், ஆண்டவரே கண்ணீரோடு ஜெபிக்கிறோம், ஆண்டவரே மகனை ஆசீர்வதிங்க, மகளை ஆசீர்வதிங்க என்று சொல்லி. ஆனால் அந்த ஆசீர்வாதம் வரும்பொழுது
அநேக நேரங்களில் நம்முடைய ஜெப நேரம் குறைந்து விடுகிறது, வேத வாசிப்பு குறைந்து விடுகிறது. ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையே ஹல்லேலூயா பங்கெடுக்க முடியாமல் போய்விடுகிற சூழ்நிலைகள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற மீண்டும் என் கிருபையை நீ சார்ந்து கொள், என் கிருபையை சார்ந்து கொள். எந்த சூழ்நிலை எவ்வளவு உயர்வு எவ்வளவு மேன்மை வந்தாலும் ஆண்டவருடைய ஆலயத்தையும் ஹல்லேலூயா ஜெப நேரத்தையும் ஹல்லேலூயா உபவாச நேரத்தையும் ஹல்லேலூயா ஸ்தோத்திர கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய எல்லா காரியத்திலும் முதன்மையான இடத்தையும் கொடுப்பதற்கு நீ ஒரு நாளும் மறவாதே. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த நாளில் ஹல்லேலூயா ஸ்தோத்திர இன்றைக்கும் செய்தியை கேட்டு நம்ம அப்படி போயிடுவோம். இன்றைக்கு நீங்கள் ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தைகள் உங்களோடு பேசியிருந்த ஆண்டவரே, ஒருவேளை எவ்வளவு மேன்மை வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே உண்மை மறக்க மாட்டோம். ஆண்டவரே உங்களுடைய ஆராதனையை மறக்க மாட்டோம். ஆண்டவரே எங்கள் ஜெப வாழ்க்கை மறந்து போகக்கூடாது. ஆண்டவரே எங்கள் வேத வாசிப்பு மறந்து போகக்கூடாது. ஆண்டவரே ஆண்டவரே எந்த விதத்திலும் நாங்கள் உங்களுக்கு முள்ளாய் ஆண்டவரே மீண்டும் உங்களை நாங்கள் சிலுவையில் அறையாதபடி ஆண்டவரே காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே அப்பா உம்முடைய கிருபையை சார்ந்திருக்க, உம்முடைய அன்பை சார்ந்திருக்க, உம்முடைய நன்மைகளை சார்ந்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே